முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செவ்வாயன்று வெளிநாடு செல்லவிருக்கும் நிலையில் மூத்த அமைச்சர்களுடன் அண்ணா அறிவாலயத்தில் ஆலோசனை நடத்தினார். சென்னையிலிருந்து அமெரிக்காவிற்கு பயணம் மேற்கொள்ளும் முதலமைச்சர் செப்டம்பர் 2ஆம் தேதி வரை சான் பிரான்சிஸ்கோவில் உள்ள உலகின் முன்னணி நிறுவனங்களின் பிரதிநிதிகளை சந்தித்து பேசுகிறார். 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கு மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்து ஆலோசிக்க அண்ணா அறிவாலயத்தில் திமுக ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த குழு ஏற்கனவே திமுகவை சார்ந்த சார்பு அணிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வரும் நிலையில் ஆதி திராவிடர் நலக்குழு, விவசாய அணி, தொழிலாளர் அணிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. சென்னையில் எம்பி, எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி செவ்வாய்க்கிழமையன்று நேரில் ஆஜராக உள்ளார். கடந்த மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பேசிய இபிஎஸ், தயாநிதி மாறன் தொகுதி மேம்பாட்டு நிதியை முறையாக செலவிடவில்லை என்று குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கு மறுப்பு தெரிவித்து தயாநிதி மாறன் அவதூறு வழக்கு தொடர்ந்தார். தமிழ்நாட்டில் உள்ள 28 சுங்கச்சாவடிகளில் சுங்க கட்டணம் 7% வரை உயர்த்தப்படும் என்ற அறிவிப்புக்கு பாமக தலைவர் அன்புமணி கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கட்டண உயர்வால் தனியார் பேருந்துகளின் கட்டணங்கள், சரக்குந்துகளின் வாடகை உயர்த்தப்படும் என்பதால் அதற்கு இணையாக அத்தியாவசிய பொருட்களின் விலையும் உயரக்கூடும் என அச்சம் தெரிவித்திருக்கிறார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வரும் 28ஆம் தேதி லண்டன் செல்லும் நிலையில் அணிகள் வாரியாக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார். சென்னையில் உள்ள தனது வீட்டில் வைத்து ஆலோசனை நடத்தி வரும் அண்ணாமலை கட்சியின் தகவல் தொழில்நுட்ப அணி, வழக்கறிஞர் பிரிவு என தனித்தனியாக நிர்வாகிகளுடன் கலந்து ஆலோசனை செய்தார். அரசியல் தலைவர்களை கடுமையாக சாடாமல் உரிய மரியாதையை கொடுக்க வேண்டும் என அண்ணாமலைக்கு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அறிவுரை கூறியிருக்கிறார். சென்னை கோபாலபுரத்தில் உள்ள வேணுகோபால் சுவாமி கோவிலில் தரிசனம் செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கட்சியின் மாநில தலைவருக்கு ஒரு கருத்தை சொல்லவும் முடிவெடுக்கவும் உரிமை உள்ளது என்றார். பதவி வெறி மற்றும் மன அழுத்தத்தால் சித்தம் கலங்கி அண்ணாமலை பேசி வருவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். மதுரை மாவட்டம் சமயநல்லூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டிற்கு எந்த வளர்ச்சி திட்டத்தையும் பெற்றுத்தராத பைத்தியக்கார ஆக்டோபஸ் அண்ணாமலை என்று காட்டமாக விமர்சித்திருக்கிறார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் அண்ணாமலைக்கு எதிராக அதிமுகவினர் போராட்டம் நடத்தினர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குறித்து தரம் தாழ்ந்த வகையில் விமர்சித்ததாக கூறி அதிமுகவினர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் உருவ பொம்மையை எரித்து தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். துரைமுருகன் தன்னுடைய நீண்ட கால நண்பர் என்று கூறிய நடிகர் ரஜினிகாந்த் நட்பு எப்பொழுதும் தொடரும் என தெரிவித்திருக்கிறார். சென்னை விமான நிலையத்தில் பேட்டியளித்த அவரிடம் துரைமுருகனின் கருத்து குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு துரைமுருகன் என்ன சொன்னார் என தெரியாது, நட்பு தொடரும் என்ற அவர் புதிதாக கட்சி கொடியை அறிமுகம் செய்த நடிகர் விஜய்க்கு வாழ்த்து என்றும் தெரிவித்திருக்கிறார். நகைச்சுவையாக பேசியதை பகைச்சுவையாக மாற்றி பயன்படுத்த வேண்டாம் என ஊடகத்தினரிடம் அமைச்சர் துரைமுருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். துரைமுருகனுடன் தனது நட்பு தொடரும் என ரஜினிகாந்த் கூறியது தொடர்பாக வேலூரில் செய்தியாளர்களை சந்தித்த துரைமுருகனிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த துரைமுருகன் இருவரின் நட்பும் தொடரும் என கூறி பிரச்சனையை முடித்துக் கொண்டார். அமைச்சர் துரைமுருகனும் நடிகர் ரஜினியும் நகைச்சுவையாளர்கள், எனவே 2 நகைச்சுவைகளும் முட்டிக்கொண்டு தற்போது ஒட்டிக்கொண்டது என பாடலாசிரியர் வைரமுத்து தெரிவித்தார். வேலூர் விஐடி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற முத்தமிழறிஞர் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழாவில் பங்கேற்ற அவர், எனது நண்பர்களின் நகைச்சுவை உச்சத்துக்கு வந்துவிட்டது என தெரிவித்தார். திமுகவில் உள்ள சீனியர்களை வெளியேற்ற முடியாததால் நடிகர் ரஜினிகாந்தை வைத்து கட்சியில் உள்ள சீனியர்களை வெளியேற்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிள்ளையார் சொல்லி போட்டிருப்பதாக அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே.பி. முனுசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மூத்த தலைவர்களை வெளியேற்ற ரஜினியை வைத்து அவமானப்படுத்தியதாக சந்தேகம் எழுவதாக கூறினார். முன்னாள் மத்திய அமைச்சர் அழகிரியின் மகன் துரை தயாநிதியை சந்தித்து திமுக எம்பி கனிமொழி நலம் விசாரித்தார். துரை தயாநிதி உடல்நலக் குறைவு காரணமாக வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பிசியோதெரபி சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் திமுக எம்பி கனிமொழி, முரசொலி செல்வம், அமைச்சர் காந்தி ஆகியோர் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தனர்.
ஒழுங்காக எஸ்பி வேலை பார், இல்லை என்றால் திமுக ஐடி விங்கில் போய் சேர் என திருச்சி எஸ்பி வருண்குமாருக்கு நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் எச்சரிக்கை விடுத்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய சீமான், வருண்குமார் திருச்சியிலும் அவர் மனைவி புதுக்கோட்டையிலும் எந்த செல்வாக்கை பயன்படுத்தி பணி பெற்றார்கள் என கேள்வி எழுப்பினார். பிரதமர் நரேந்திர மோடி ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி ஆல்பனிசுடன் தொலைபேசி வாயிலாக பேசினார். இரு நாடுகளுக்கிடையேயான நட்பை வலுப்படுத்துவது, உலக நடப்புகள் குறித்து இரு தலைவர்களும் பேசியதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் குவாட் அமைப்பு குறித்து விவாதித்ததாகவும் கூறப்படுகிறது. பாலியல் வழக்குகளை விசாரிக்க மேற்கு வங்கத்துக்கு 123 விரைவு நீதிமன்றங்கள் அமைக்க மத்திய அரசு சார்பில் அனுமதி வழங்கப்பட்டும் கூட இன்னும் சில நீதிமன்றங்கள் தொடங்கப்படவில்லை என அம்மாநில முதல்வர் மமதாவுக்கு மத்திய அரசு பதில் கடிதம் அனுப்பியுள்ளது. பாலியல் குற்றவாளிகளை தண்டிக்க கடுமையான மத்திய சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு மமதா கடிதம் எழுதியிருந்தார். கொல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷ் வீட்டில் சுமார் 11 மணி நேர சோதனைக்கு பிறகு பல்வேறு ஆவணங்களை சிபிஐ அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். சந்தீப் கோஷ் பல்வேறு நிதி முறைகேடுகளில் ஈடுபட்டது சிபிஐ விசாரணையின் மூலம் தெரிய வந்ததை அடுத்து அவரது வீடு உட்பட மொத்தம் 13 இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினர். கொல்கத்தா பெண் மருத்துவர் பாலியல் கொலை வழக்கில் உண்மை அறியும் சோதனைக்கு ஆட்படுத்தப்பட்ட சஞ்சய் ராய் தான் குறிப்பிட்ட அரங்கிற்குள் நுழையும் போதே பெண் மருத்துவர் இறந்த நிலையில் கிடந்ததாக தெரிவித்துள்ளார். மேலும் உண்மை கண்டறியும் சோதனையின் போது அவன் பதற்றமாக காணப்பட்டதாகவும் அவனது பதில்களில் பல பொய்யானவை என உண்மை அறியும் இயந்திரம் காட்டியதாகவும் கூறப்படுகிறது. மலையாள திரையுலகில் நடிகைகளுக்கு அளிக்கப்படும் பாலியல் நெருக்கடி பற்றி நீதிபதி ஹேமா கமிட்டி தாக்கல் செய்த அறிக்கை பெரும் கடைபரத்தை ஏற்படுத்தி வரும் நிலையில் மேலும் 4 திரைப்பிரபலங்கள் மீது பாலியல் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. முன்னணி நடிகரும் எம்எல்ஏவுமான முகேஷ், மணியம்பிள்ளை ராஜு, நடிகர் ஜெயசூர்யா, இடைவேளை பாபு ஆகியோர் மீது பாலியல் புகார் எழுந்திருக்கிறது. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை இந்தியாவின் முதல் மாநிலமாக மகாராஷ்டிரா மாநில அரசு அமல்படுத்துகிறது. முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் மத்திய அரசின் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த ஒப்புதல் வழங்கியது. இதன் மூலம் மகாராஷ்டிரா மாநில ஊழியர்கள் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்திற்கு மாற்றமடைவார்கள். விவசாயிகளின் போராட்டம் குறித்த பாஜக எம்பியும் ஹிந்தி நடிகையுமான கங்கனா ரணாவத்தின் பேச்சுக்கும் தங்களுக்கும் தொடர்பு இல்லை என பாஜக தலைமை விளக்கம் அளித்துள்ளது. பாஜக சார்பாக கருத்துக்களை தெரிவிக்க கங்கனா ரணாவத்திற்கு உரிமை இல்லை என்றும் இனிமேல் இதுபோன்ற சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பதிவிடக்கூடாது என்றும் பாஜக தலைமை அவரை எச்சரித்துள்ளது. சாம்பை சோரனும் ஹேமந்த் சோரனும் பாஜகவில் இணைந்து செயல்பட வேண்டும் என ஜார்க்கண்ட் மாநில பாஜக பொறுப்பாளரும் அஸ்ஸாம் மாநில முதலமைச்சருமான ஹிமந்த பிஸ்வ சர்மா வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலத்தின் முக்கிய பிரச்சனையான ஊடுருவலை தடுக்க ஹேமந்த் சோரனுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக தெரிவித்தார். கொலை வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள கன்னட நடிகர் தர்ஷன் பரப்பன அக்ரகார சிறையின் தோட்டத்தில் வைத்து சிகரெட் பிடிக்கும் போட்டோ மற்றும் வீடியோ காலில் பேசும் வீடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அவரை வேறு சிறைக்கு மாற்ற முதலமைச்சர் சித்தராமையா உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் இதுகுறித்து ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க சிறைத்துறை டிஜிபிக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. மத்திய அரசின் லேட்டரல் என்ட்ரி நியமனத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்த பாஜக கூட்டணி கட்சியான லோக் ஜன்சக்தியின் தலைவர் சிராக் பாஸ்வான் அடுத்ததாக சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என கூறி பாஜகவிற்கு நெருக்கடியை அளித்திருக்கிறார். செய்தியாளர் சந்திப்பில் இதை தெரிவித்த அவர் தமது கட்சி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளதாக கூறினார். மகாராஷ்டிரா மாநிலம் சிந்துதுர்க் மாவட்டத்தில் கடந்த டிசம்பர் மாதம் பிரதமர் மோடி திறந்து வைத்த சத்ரபதி சிவாஜியின் 35 அடி உயர பிரம்மாண்ட சிலை சுக்கு நூறாக உடைந்து சேதமடைந்தது. கடந்த 3 நாட்களாக அப்பகுதியில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்த நிலையில் சிலை உடைந்ததற்கான காரணத்தை அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர்.
சென்னையில் கொளத்தூர், ராயபுரம் உள்ளிட்ட இடங்களில் 115 கோடியே 58 லட்சம் ரூபாய் மதிப்புடைய 6 புதிய திட்டப்பணிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். அயனாவரம் சலவைக்கூடம் மற்றும் நியாய விலை கடைக்கும் முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். கொளத்தூர் புதிய வட்டாட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட 4 முடிவுற்ற பணிகளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். அரசு பள்ளி மாணவர்களை கல்வி சுற்றுலா அழைத்துச் சென்றுள்ள பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மாணவர்களுடன் இணைந்து ஹாங்காங் பல்கலைக்கழகத்தை பார்வையிட்டார். தமிழ்நாட்டில் சிறப்பாக செயல்பட்ட அரசு பள்ளி மாணவர்கள் அரசு சார்பில் ஹாங்காங்கிற்கு கல்வி சுற்றுலா அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். அவர்களுடன் அமைச்சரும் சென்றிருக்கிறார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் முத்தமிழ் முருகன் மாநாடு திடலில் கண்காட்சியை பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். பழனியில் 2 நாட்கள் நடைபெற்ற முத்தமிழ் முருகன் மாநாட்டில் அமைக்கப்பட்டிருந்த வேல் அரங்கம், 3D திரையரங்கு, புத்தக கண்காட்சி மற்றும் புகைப்பட கண்காட்சி பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தது. பழனியில் நடைபெற்ற முத்தமிழ் முருகன் மாநாடு என்பது திமுகவின் சுய விளம்பரத்திற்காக நடத்தப்பட்ட மாநாடு என முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு விமர்சித்திருக்கிறார். கோவில்பட்டியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இதுவரை திமுக மக்களை ஏமாற்றி வந்ததாகவும் தற்போது கடவுளையே ஏமாற்ற நினைப்பதாகவும் விமர்சித்திருக்கிறார். நடிகை நமிதா மதுரையில் உள்ள மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்றபோது தான் தடுத்து நிறுத்தப்பட்டதாக புகார் தெரிவித்து வீடியோ வெளியிட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதில் பிறப்பால் இந்துவான தன்னை கோயில் ஊழியர்கள் தடுத்து நிறுத்தியதோடு மதம் மற்றும் சாதி சான்றிதழ் கேட்டு அராஜக போக்கில் நடந்து கொண்டதாகவும் வேதனையை பகிர்ந்திருக்கிறார். ஆகஸ்ட் 29ஆம் தேதி மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆகஸ்ட் 27 முதல் 30 வரை மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாடு வக்ஃபு வாரிய பொறுப்பிலிருந்து தன்னை விடுவிக்குமாறு முதலமைச்சருக்கு வேண்டுகோள் விடுத்திருப்பதாக அப்துல் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தன் மீது முறைகேடு புகார்கள், அவதூறு பிரச்சாரங்கள், பொத்தாம் பொதுவாக சொல்பவர்களுக்கு நேருக்கு நேர் அறைகூவல் விடுத்தும் ஒருவர் கூட நேரில் வரவில்லை என்றார். சென்னையில் நிலம் அளப்பது தொடர்பான பிரச்சனையில் அயனாவரம் தாசில்தாருக்கும் விசிக நிர்வாகிக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டது. சர்வேயர் முறையாக நிலத்தை அளக்கவில்லை என விசிக 97வது வட்ட செயலாளர் அசோக் தாசில்தார் ரமேஷை கேட்க இருவருக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டது. இது தொடர்பாக விசிக நிர்வாகி மீது போலீசார் வழக்கு பதிந்துள்ளனர். சென்னையை அடுத்த வேளச்சேரியில் உள்ள கடையின் முதல் தளத்தில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தால் அப்பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்து புகை மண்டலமாக காட்சியளித்தது. தண்டீஸ்வரம் நகரில் லதா ஃபேன்சி ஸ்டோர் செயல்பட்டு வரும் நிலையில் கடையை திறக்கும் போது மின்சார கசிவு ஏற்பட்டு தீ எரிய துவங்கி கடை முழுவதும் பரவியது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள முண்டகக்கண்ணி அம்மன் கோவில் திருவிழாவின் போது மதுபோதையில் ஆடியவர்களை அப்புறப்படுத்த முயன்ற பெண் காவலரின் கையை பிளேடால் அறுத்த விவகாரத்தில் 4 பேர் கைது செய்யப்பட்டனர். ராயப்பேட்டை VM தெருவில் அமைந்துள்ள இந்த கோவிலின் திருவிழாவில் போதையில் அலப்பறை செய்த இளைஞர்களை பெண் காவலர் தட்டி கேட்டதாக கூறப்படுகிறது. தேனி பெரியகுளம் பகுதியில் மண்ணுக்குள் புதைத்து வைக்கப்பட்டிருந்த 29 நாட்டு வெடிகுண்டுகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். பெரியகுளம் அரண்மனைக்கு சொந்தமான புளியந்தோப்பில் சந்தேகத்திற்கிடமான முறையில் சுற்றித் திரிந்த இருவரிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். அப்போது இருவரும் வன விலங்குகளை வேட்டையாடுவதற்காக நாட்டு வெடிகுண்டுகளை புதைத்து வைத்திருந்தது தெரிய வந்தது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் குடியிருப்பு அருகே முட்புதருக்குள் நாட்டு வெடிகுண்டுகள் கிடந்ததால் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். நத்தம் கலைநகர் குடியிருப்பு பகுதியில் சணலால் சுற்றப்பட்டு கிடந்த நாட்டு வெடிகுண்டுகளை போலீசார் நிகழ்விடத்திற்கு சென்று கைப்பற்றினர். நீலகிரி மாவட்டம் தொட்டப்பட்டா சோதனை சாவடியில் ஃபாஸ்டாக் மாற்றியமைக்கும் பணிக்காக சுற்றுலா பயணிகளுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டதை தொடர்ந்து 5 நாட்களுக்கு பின்னர் சுற்றுலா பயணிகள் அங்கு அனுமதிக்கப்பட்டனர். தொட்டப்பட்டா சோதனை சாவடியை ஃபாஸ்டாக் சோதனை சாவடியாக மாற்றியமைக்கும் பணிகள் நிறைவடைந்தன.
நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் வாகனத்திற்கு வழிவிடாத ஆத்திரத்தில் லாரியின் கிளீனர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சோளக்காட்டிலிருந்து மினி லாரி பின்னால் வந்த மற்ற வாகனங்களுக்கு வழிவிடாமல் ஹாரன் அடித்துக் கொண்டே வந்து கொண்டிருந்தது. அப்போது லாரி அடிவாரத்தில் நின்றபோது ஆம்னி வேனில் வந்த சுற்றுலா பயணி லாரி கிளீனரை தாக்கினார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே வேனின் பின்பக்க டயர் வெடித்து விபத்துக்குள்ளானதில் 20 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் 8 மாத குழந்தை உயிரிழந்தது. துந்தரிகம்பட்டு கிராம மக்கள் பாண்டிச்சேரிக்கு சென்றுவிட்டு ஊர் திரும்பிய போது வேனின் டயர் வெடித்ததில் வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. ஷார்ஜாவில் இருந்து கோவைக்கு வந்த ஏர் அரேபியா விமானத்தில் கடத்தி வரப்பட்ட 1 கோடி ரூபாய் மதிப்புடைய 1399 கிராம் தங்க கட்டிகளை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். விமான இருக்கை ஒன்றில் 3 பேக்கேஜ்களில் தங்க கட்டிகள் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததை சுங்கத்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். பேடிஎம் தலைமை செயல் அதிகாரி விஜய் சேகர் சர்மாவுக்கு செபி அமைப்பு காரணம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியதை தொடர்ந்து பங்குச்சந்தையில் அதன் விலை சுமார் 9% அளவுக்கு சரிந்தது. கடந்த 2021ஆம் ஆண்டு முதலாக பங்கு விற்பனையில் பேடிஎம் நுழைந்தபோது தவறான தகவல்களை தாக்கல் செய்ததாக சிஇஓ விஜய் சேகர் சர்மா மற்றும் போர்டு உறுப்பினர்களுக்கு செபி தரப்பில் நோட்டீஸ் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரிலிருந்து பிரிக்கப்பட்டு யூனியன் பிரதேசமாக மாற்றப்பட்ட லடாக்கில் புதிதாக 5 மாவட்டங்கள் உருவாக்கப்படுவதாக உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார். லடாக்கில் இப்போது லே, கார்கில் என 2 மாவட்டங்கள் உள்ள நிலையில் ஜான்ஸ்கர், டிராஸ், ஷாம், நுப்ரா, சாங்தாங் என 5 புதிய மாவட்டங்கள் உருவாக்கப்படுகின்றன. யூனியன் பிரதேசமான லடாக்கில் புதிதாக 5 மாவட்டங்கள் உருவாக்கப்படுவதை பிரதமர் மோடி பாராட்டியுள்ளார். லடாக்கின் சிறப்பான ஆட்சிக்கும் வளமைக்கும் அது ஒரு துவக்கமாக இருக்கும் எனவும் புதிய மாவட்டங்கள் உருவாக்கப்படுவதால் அங்குள்ள மக்களுக்கு அரசின் சேவை எளிதாக கிடைக்கும் எனவும் மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தலுக்காக முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்ட பாஜக அதை திடீரென திரும்ப பெற்றுவிட்டு 15 வேட்பாளர்கள் அடங்கிய புதிய பட்டியலை வெளியிட்டுள்ளது. செப்டம்பர் 18, 25 மற்றும் அக்டோபர் 1ஆம் தேதி என 3 கட்டங்களாக தேர்தல் நடக்க உள்ளது. முன்னதாக பாஜக 44 வேட்பாளர்கள் அடங்கிய பட்டியலை வெளியிட்டிருந்தது. ஜம்மு காஷ்மீர் தேர்தலில் பாஜக முதற்கட்ட வேட்பாளர்கள் பட்டியல் வெளியானதை அடுத்து பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். முதலில் ஒரு பட்டியலை வெளியிட்டு பின்னர் மீண்டும் திருத்தப்பட்ட வேட்பாளர் பட்டியலை பாஜக வெளியிட்டது. ஆனால் வேட்பாளர்கள் தேர்வில் திருப்தி இல்லை என கூறி தொண்டர்கள் கட்சி அலுவலகத்திலேயே கோஷம் எழுப்பினர். குஜராத் மாநிலத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் கேடா மாவட்டத்தின் நாடியாட் நகரின் பல பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. குஜராத்தில் தொடர் மழையால் நவ்சாரி, வல்சாத், கேடா உள்ளிட்ட மாவட்டங்களில் சாலைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்திருப்பதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் கந்தர்பால் மாவட்டத்தின் சோனாமார்க் வனப்பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டது. இந்த வனப்பகுதியில் ஏராளமான அரிய வகை மூலிகை மரங்கள், தாவரங்கள் உள்ள நிலையில் தீ விபத்து காரணமாக அவை எரிந்து சாம்பலாகும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதை தவிர வனவிலங்குகளும் வசித்து வருவதால் தீயை அணைக்கும் பணி விரைவுபடுத்தப்பட்டுள்ளது. ஒரு தேர்தலில் கூட நின்று விஜயால் செயல்பட முடியாது என அதிமுக முன்னாள் அமைச்சர் சண்முகநாதன் விமர்சித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் பேய்குளம் பகுதியில் அதிமுக உறுப்பினர்களுக்கு புதிய டிஜிட்டல் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பேசிய அவர், ரஜினியை விடவா விஜய்க்கு அதிக ரசிகர்கள் உள்ளனர் என கேள்வி எழுப்பினார். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அருகே சாலைக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் இளைஞர் தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வாயலூரைச் சேர்ந்த கூலி தொழிலாளி அர்ஜுனன் ஊர் திருவிழாவில் பங்கேற்க சென்ற நிலையில் வீடு திரும்பவில்லை என கூறப்பட்ட நிலையில் கல்பாக்கம் அருகே பள்ளத்தில் சடலமாக மீட்கப்பட்டார். மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களின் அலட்சியத்தால் பெண் உயிரிழந்ததாக கூறி தேனி மருத்துவமனையில் சடலத்தை வாங்க மறுத்து உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நடுக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த ஜெயப்பிரியாவிற்கு பிரசவத்திற்கு பின் மேற்கொள்ளப்பட்ட குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சையின் போது இரத்தப்போக்கு ஏற்பட்டு உயிரிழந்ததாக கூறப்படுகிறது.
சேலம் மாவட்டம் கொழுக்கூர் கிராமத்தில் கரடுமுரடான சாலையை சீரமைக்க கோரி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த கிராமத்தில் கடந்த 2021ஆம் ஆண்டு போடப்பட்ட தார் சாலை தற்போது பழுதாகி குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. இச்சாலையை சீரமைத்து தரக்கோரி கிராம மக்கள் ஆங்காங்கே வாகனங்களை நிறுத்திவிட்டு மறியலில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பள்ளப்பட்டி ஊராட்சியில் வீடுகளுக்கு வெளியே அமைக்கப்பட்ட கழிவுநீர் செல்லும் பாதையை மாநகராட்சி அதிகாரிகள் ஆதரவோடு ஒரு சிலர் அடைத்ததால் கழிவுநீர் சாலையில் தேங்கி வருகிறது. மேலும் சாலையில் தேங்கும் கழிவுநீர் அருகில் உள்ள கல்லறை தோட்டத்திற்குள்ளும் செல்வதால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் தலைகுளம் கிராமத்தில் வாய்க்காலில் வெட்டப்படும் ஆகாய தாமரைகளை விவசாய நிலங்களில் கொட்டியதால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் அந்த வழியாக வந்த அதிமுக எம்எல்ஏவின் காரை வழிமறித்து புகார் அளித்தனர். உடனே சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட எம்எல்ஏ அருண்மொழி தேவன் ஆகாய தாமரைகளை வேறு இடத்தில் கொட்டுமாறு கடிந்து கேட்டுக்கொண்டார். விழுப்புரம் மாவட்டம் எல்லிச்சத்திரம் அணைக்கட்டில் பாதுகாப்பு சுவர் அமைக்க கோரி மாவட்ட ஆட்சியரை பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஏனாதிமங்கலம் மற்றும் கப்பூர் கிராமங்களுக்கு இடையே தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட எல்லிச்சத்திரம் அணைக்கட்டில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது. இதனை ஆய்வு செய்ய வந்த ஆட்சியர் பழனியை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். திருநெல்வேலி மாவட்டம் அச்சம்பாடு பகுதியில் நீர்பிடிப்பு பகுதியில் வீட்டுமனை அமைக்க தடை விதித்து மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பண்டாரக்குளத்தை ஒட்டியுள்ள நீர்பிடிப்பு பகுதியில் சுமார் 8 ஏக்கர் நிலத்தில் வீட்டுமனை அமைக்க ஆரல்வாய்மொழி பகுதியைச் சேர்ந்த சுந்தர் என்பவர் நடவடிக்கை மேற்கொண்டார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராமத்தைச் சேர்ந்த நபர் வழக்கு தொடர்ந்தார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் இரவு நேரங்களில் சாலையோரம் ஒதுங்கி நிற்கும் காட்டு யானைகளின் மீது வெளிச்சமடித்து அவற்றை எரிச்சலூட்டும் வாகன ஓட்டிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என வனத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. யானைகள் சாலையோரம் நின்றால் வாகனத்தின் வேகத்தை குறைத்து அமைதியாக கடந்து செல்ல வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் கரிசல் கிராமத்தில் உலாவரும் ஒற்றை காட்டு யானையால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இரவு நேரத்தில் கரிசல் குடியிருப்பு கிராமத்திற்குள் நுழைந்த ஒற்றை காட்டு யானை திரும்பி செல்லாமல் அங்குள்ள கரிசல்குளம் பகுதியிலேயே சுற்றி வருகிறது. தகவலறிந்து வந்த வனத்துறையினர் யானையை விரட்ட முயன்றும் பலன் அளிக்கவில்லை. போலியோ குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக ஒரே நேரத்தில் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இடைவிடாமல் 1 மணி நேரம் சிலம்பம் சுற்றி சாதனை படைத்தனர். ரோட்டரி சங்கம் மல்வில் ஓரி சிலம்பம் அசோசியேஷன் சார்பில் நாமக்கல் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் பொம்மைக்குட்டை மேட்டில் திறந்தவெளி மைதானத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி 12 லட்சம் ரூபாய் மோசடி செய்த தென்காசி மாவட்டம் கிருஷ்ணாபுரம் பகுதியைச் சேர்ந்த கணவன் மனைவியை போலீசார் கைது செய்தனர். மாரிமுத்து ராஜா, அவரது மனைவி பத்மா மற்றும் சரவணன் ஆகிய 3 பேர் தங்களுக்கு தெரிந்த முக்கிய பிரமுகர்கள் மூலம் அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி வேலுச்சாமி என்பவரிடம் பணத்தை வாங்கிக் கொண்டு ஏமாற்றியதாக புகார் அளிக்கப்பட்டது. தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் பகுதியில் தொடர் திருட்டில் ஈடுபட்ட 4 பேரை கைது செய்த போலீசார் தங்க நகைகள், ரொக்கம், கார்கள், செல்போன்கள் என 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை பறிமுதல் செய்தனர். ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி கருணாகரன் மற்றும் கோமதி சங்கர் ஆகியோரது வீடுகளில் நடைபெற்ற கொள்ளைகள் குறித்து போலீசார் தனிப்படை அமைத்து கொள்ளையர்களை தேடி வந்தது குறிப்பிடத்தக்கது. தென்காசி மாவட்டம் கரிவலம் வந்தநல்லூர் காவல் நிலைய உதவி காவல் அதிகாரியை தாக்கியதாக 2 கைது செய்யப்பட்டனர். பச்சேரி பகுதியில் நடைபெற்ற ஊர்க்கூட்டத்தில் பாரத் மற்றும் பரமசிவம் ஆகியோர் கூட்டத்திற்கு எதிராக செயல்பட்டு வந்ததாக புகார் அளிக்கப்பட்டது. இதுகுறித்து விசாரணை மேற்கொள்ள வந்த உதவி காவல் அதிகாரி சுதாகரை இருவரும் தாக்கியதாக கூறப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கிணற்றில் குளிக்கச் சென்ற 2 சிறுவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கிணற்றின் மேல் பகுதியிலிருந்து குதிக்கும் போது ஒருவர் மீது ஒருவர் மோதியதில் நிலைகுலைந்து நீரில் மூழ்கி உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள வாணிபர் ஊரணியில் துர்நாற்றம் வீசுவதால் ஆகாய தாமரையை அகற்றி ஊரணியை சுத்தம் செய்ய முதற்கட்டமாக நீரை வெளியேற்றும் பணி நடைபெற்று வருகிறது. சங்கரன் கோவில் நீர்நிலை பாதுகாப்பு அறக்கட்டளையினர் நகராட்சி நிர்வாகத்திடம் அனுமதி பெற்று குளத்தை சுத்தப்படுத்தும் பணியில் இறங்கியுள்ளனர்.
ஈரோடு கிருஷ்ணபாளையம் சாலையில் தூய்மை இந்தியா இயக்கம் 2.0 திட்டத்தின் கீழ் 36,28,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள பொது கழிவறை கட்டிடத்தை விரைவில் திறக்க வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது. கடந்த 6 மாதங்களுக்கு முன்பே இந்த கழிப்பறை கட்டிட பணிகள் முடிவடைந்து விட்டதாக கூறும் பொதுமக்கள் அதிகாரிகள் அலட்சியமாக செயல்படுவதாக தெரிவித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் கனகமாச்சத்திரம் அருகே சொத்துக்கு ஆசைப்பட்டு மாமியாரை கொலை செய்ய முயன்ற மருமகள் உட்பட 2 பேரை போலீசார் கைது செய்து பூனிமாங்காட்டைச் சேர்ந்த ஜெகதாம்மா பெயரில் உள்ள பூர்வீக சொத்தை தனது பெயருக்கு மாற்றித்தர கோரி மருமகள் ஜான்சி ராணி வலியுறுத்தி இருக்கிறார். இதற்கு மறுப்பு தெரிவிக்கவே தனது உறவினர்களை வைத்து மாமியாரை கொல்ல முயன்றதாக கூறப்படுகிறது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு பல்லாயிரக்கணக்கான லிட்டர் குடிநீர் சாலையில் வீணாக வெளியேறியது. கீழராஜ வீதியில் மின்வாரியம் சார்பாக புதிய மின்கம்பங்கள் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதற்காக குழி தோண்டிய போது குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டது. சேலத்தில் உத்தரப்பிரதேச முன்னாள் முதலமைச்சர் மாயாவதியின் உருவ பொம்மையை எரிக்க முயன்றதால் பரபரப்பு நிலவியது. அருந்ததியர் சமூகத்திற்கு 3% உள் இடஒதுக்கீடு செல்லும் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு மாயாவதி சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்த நிலையில் அவரை கண்டித்து அருந்ததியர் மக்கள் இயக்கம் சார்பில் சேலம் தாதகாப்பட்டி அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வங்கதேசத்தில் மாணவர்களுக்கும் துணை ராணுவ படையினருக்கும் இடையே மோதல் வெடித்தது. இருதரப்பும் கற்களை வீசி தாக்கிக் கொண்டதில் 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இடைக்கால அரசில் ஆலோசகராக இடம்பெற்றுள்ள மாணவர் அமைப்பின் தலைவர் நகீத் இஸ்லாம் உள்ளிட்டோரை அன்சர் துணை ராணுவ படையினர் கைது செய்ததாக கிடைத்த தகவலை அடுத்து மாணவர்கள் திரண்டு சென்றபோது மோதல் வெடித்தது. பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் பேருந்தில் வந்த 23 பேரை அடையாளம் தெரியாத மர்ம நபர் சுட்டுக் கொன்ற சம்பவத்தை தொடர்ந்து பலோச்சிஸ்தானில் தனிநபர்களின் வாகனத்தின் மீது நடத்தப்பட்ட மற்றொரு தாக்குதலில் 9 பேர் உயிரிழந்தனர். இதேபோல பல சம்பவங்களில் 6 பேர் கொல்லப்பட்ட நிலையில் பின்னர் நடந்த சண்டையில் 14 போலீசாரும் 21 தீவிரவாதிகளும் கொல்லப்பட்டனர். ரஷ்யாவின் சரட்டோ பகுதியில் உள்ள 38 மாடி கட்டடம் மீது உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் பெண் உட்பட 2 பேர் படுகாயமடைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தாக்குதலில் அடுக்குமாடி கட்டடத்தில் உள்ள பல்வேறு வீடுகள் சேதமடைந்துள்ள நிலையில் தாக்குதல் தொடர்பான வீடியோ வெளியாகியுள்ளது. அமெரிக்காவின் கிராண்ட் கேனியோன் தேசிய பூங்கா அருகே கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதன் எதிரொலியால் சுற்றுலா பயணிகள் மற்றும் பழங்குடி மக்கள் மீட்கப்பட்டனர். அரிசோனா மாகாணத்தில் கடந்த ஆகஸ்ட் 24ஆம் தேதி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் ஹவாசுபாய் பழங்குடி மக்கள் மற்றும் கிராண்ட் கேனியோன் தேசிய பூங்காவிற்கு சுற்றுலா சென்ற பயணிகளை ராணுவத்தினர் ஹெலிகாப்டர் மூலமாக மீட்டனர். 2024-25க்கான இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடருக்கான போட்டி அட்டவணை வெளியானது. அதன்படி செப்டம்பர் 13ஆம் தேதி முதல் டிசம்பர் 30ஆம் தேதி வரை லீக் ஆட்டங்கள் நடைபெறவுள்ளன. செப்டம்பர் 14ஆம் தேதி சென்னையின் FC அணி தனது முதல் ஆட்டத்தில் ஒடிஷா FC அணியை புவனேஸ்வரில் எதிர்கொள்ள உள்ளது. சமூக வலைதளங்களில் ஏற்பட்ட மன உளைச்சல் குறித்து சமீபத்திய பேட்டி ஒன்றில் KL ராகுல் பேசியுள்ளார். இன்ஸ்டாகிராமில் இருந்து வெளியேறும் அளவுக்கு ரசிகர்கள் தம்மை கிண்டல் அடித்ததாக KL ராகுல் வேதனை தெரிவித்துள்ளார். தான் உட்கார்ந்தால் எழுந்து நின்றால் கூட கிண்டல் அடித்தனர் என KL ராகுல் தனது மனக்குமுறலை வெளிப்படுத்தினார். சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வை அறிவித்த ஷிகர் தவான் லெஜண்ட்ஸ் லீக் கிரிக்கெட்டில் இணைந்துள்ளார். லெஜண்ட்ஸ் லீக் கிரிக்கெட் என்பது சர்வதேச போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற்ற வீரர்களை கொண்டு விளையாடும் போட்டியாகும். இந்த போட்டியானது அடுத்த மாதம் தொடங்க உள்ளது. MS தோனி, விராட் கோலி ஆகியோரின் கேப்டன்ஷிப் குறித்து இந்திய அணியின் முன்னாள் பயிற்சியாளர் சஞ்சய் பங்கர் கருத்து தெரிவித்துள்ளார். MS தோனி எப்போதும் ரிஸ்க் குறைவாக எடுத்து எதிரணிகள் தவறு செய்யும் வரை காத்திருந்து வீழ்த்துவார் என சஞ்சய் பங்கர் தெரிவித்துள்ளார். விராட் கோலி தலைமையில் வெளிநாடுகளில் இந்தியா தங்களது செயல்பாடுகளை முன்னேற்றியது என்றும் அவர் பெருமிதம் தெரிவித்தார். பெண்களுக்கு எதிராக குற்றம் இழைத்தும் அதிகாரம், அரசியல், பண பலத்தால் பலர் இங்கு தப்பித்து விடுவதாக பாடகி சின்மயி குற்றம் சாட்டியுள்ளார். நடிகர்கள் சிலர் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக கேரள நடிகை குற்றம் சாட்டியதை மேற்கோள் காட்டி பதிவிட்டுள்ள அவர் திரைத்துறையில் பாலியல் தொல்லை சர்வசாதாரணமாகிவிட்டதாக தெரிவித்தார்.
கோட் படத்தின் 4வது பாடல் வரும் 30 அல்லது 31ஆம் தேதி வெளியாகும் என தகவல் வெளியாகியுள்ளது. பாடலாசிரியர் விவேக் வரிகளில் எழுதியுள்ள இந்த பாடலை யுவன் இசையில் அனிருத், ஸ்ருதிஹாசன் இணைந்து பாடியுள்ளதாகவும் இந்த பாடலில் விஜய் த்ரிஷா நடித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. கங்குவா வெளியீட்டு தேதி சர்ச்சையில் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜாவை ரசிகர்கள் விமர்சித்து வருகின்றனர். சூர்யா நடிப்பில் உருவாகியிருக்கும் இந்த படத்தை அக்டோபர் 10ஆம் தேதி வெளியிடுவதாக தயாரிப்பு நிறுவனம் அறிவித்தது. ஆனால் அதே நாள் ரஜினியின் வேட்டையன் ரிலீஸ் ஆவதால் தேதியை அக்டோபர் 31ஆம் தேதிக்கு தள்ளி வைக்க தயாரிப்பாளர் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. கன்னட நடிகை ரட்சிதா ராம் தமிழில் அறிமுகமாக உள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. ரஜினிகாந்த் நடிக்கும் கூலி படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் ரட்சிதா ராம் நடிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. இப்படத்தின் படப்பிடிப்பு விசாகப்பட்டினத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. மறைந்த விஜயகாந்தின் இளைய மகன் சண்முக பாண்டியன் நடித்துள்ள படைத்தலைவன் திரைப்படத்தின் ரிலீஸ் குறித்த அப்டேட் வெளியாகியுள்ளது. வால்டர் ரேக்லா படத்தை இயக்கிய அன்பு இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்த படம் அடுத்த மாதம் வெளியாகும் என படக்குழு போஸ்டர் வெளியிட்டுள்ளது. தனுஷ் இயக்கும் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் என்ற திரைப்படத்தில் பிரியங்கா மோகன் ஒரு பாடலுக்கு மட்டும் நடனமாடியுள்ளார். இதற்கிடையில் நடிகர் தனுஷ் இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிளான கோல்டன் ஸ்பேரோ விரைவில் வெளியாகும் என அறிவித்திருக்கிறார். இதுகுறித்து நடிகை பிரியங்கா மோகன் இருக்கும் போஸ்டரையும் வெளியிட்டு கேமியோ ரோலில் நடித்ததற்கு நன்றியும் தெரிவித்துள்ளார். கோட் திரைப்படத்தை தொடர்ந்து அடுத்து தான் இயக்க இருக்கும் படம் சிவகார்த்திகேயனுடன் தான் என இயக்குனர் வெங்கட் பிரபு தெரிவித்திருக்கிறார். மலேசியா நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய வெங்கட் பிரபு, சிவகார்த்திகேயன் ஏற்கனவே கமிச்சான படங்களில் நடித்து முடித்த பின்னர் தனது படத்திற்கான பணிகள் தொடரும் என தெரிவித்திருக்கிறார். வாழை படப்பிடிப்பு தளத்தில் பரபரப்பான பணிகளுக்கு மத்தியில் தாம் பாடல் பாடிய வீடியோவை இயக்குனர் மாரி செல்வராஜ் வெளியிட்டுள்ளார். சிவனைந்தன் கதாபாத்திரத்தில் நடித்த சிறுவன் சேகருடன் அமர்ந்து மஞ்சள் பூசும் மஞ்சி பூங்கொடி பாடலை பாடிய வீடியோவை பூங்கொடி டீச்சருக்காக என குறிப்பிட்டு மாரி செல்வராஜ் பகிர்ந்துள்ளார். நடிகை மடோனா செபஸ்டியன் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு ராதை தோற்றத்தில் எடுக்கப்பட்ட தனது போட்டோஷூட் புகைப்படங்களை இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்துள்ளார். பச்சை மற்றும் ஊதா நிற பாவாடை தாவணியில் பலவிதமான போஸ்களில் எடுக்கப்பட்ட இந்த புகைப்படங்களுக்கு ரசிகர்கள் லைக்ஸ் மழை பொழிந்து வருகின்றனர். நடிகை மேகா ஆகாஷிற்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் திருநாவுக்கரசரின் இளைய மகன் சாய் விஷ்ணுவுடன் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெற்றது. நிச்சயதார்த்த புகைப்படங்களை மேகா ஆகாஷ் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறார். இந்த ஜோடிக்கு வரும் செப்டம்பர் 15ஆம் தேதி சென்னையில் திருமணம் நடைபெறவிருக்கிறது. ஆரம்ப காலத்தில் தான் இசையமைத்த படங்கள் தோல்வியடைந்ததால் இசையமைப்பாளராக தோல்வியடைந்து விட்டதாக முத்திரை குத்தியதாக யுவன் சங்கர் ராஜா தெரிவித்துள்ளார். சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பேசுகிறவாய் பேசிக்கொண்டேதான் இருக்கும் எனவும் நாம் நடந்து போய்கொண்டே இருக்க வேண்டும் எனவும் அறிவுரை வழங்கினார். கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு கோவை இஸ்கான் ஆலயத்தில் கிருஷ்ணரின் அவதாரமான ஸ்ரீ ஜெகநாதருக்கு நடைபெற்ற ஆரத்தியில் திரளானோர் கலந்து கொண்டனர். கிருஷ்ண ஜெயந்தியையொட்டி அதிகாலையிலேயே குடும்பத்தோடு இஸ்கான் கோவிலில் குவிய தொடங்கிய மக்கள் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த ஸ்ரீ ஜெகநாதரை பக்தி பரவசத்தோடு வழிபட்டனர். கிருஷ்ண ஜெயந்தியை ஒட்டி கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட அண்ணா சாலை பகுதியில் கற்பக விநாயகர் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. மேலும் கற்பக விநாயகர் ஆலய நவக்கிரகங்களுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் வெள்ளி கவசங்கள் அணிவிக்கப்பட்டது. திருத்தணி முருகன் கோவிலில் கிருத்திகையை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். 5ஆம் படி வீடான திருத்தணி முருகன் கோவிலில் கிருத்திகையை முன்னிட்டு மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. கூட்டம் அலைமோதியதால் பொதுமக்கள் நீண்ட நேரம் வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னை பெசன்ட் நகரில் உள்ள பிரசித்தி பெற்ற புனித வேளாங்கண்ணி மாதா ஆலயத்தின் பெருவிழா வரும் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ளது. அதனைத் தொடர்ந்து செப்டம்பர் 8ஆம் தேதி வரை பெருவிழாவின் நிகழ்வுகள் 11 நாட்கள் நடைபெற உள்ளன. விழாவின் சிகர நிகழ்வான ஆரோக்கிய மாதாவின் பெரிய தேர்பவனி வரும் செப்டம்பர் 7ஆம் தேதி நடைபெற உள்ளது.
பெங்களூரை சேர்ந்த ப்ளூ ஆர்மர் நிறுவனம் அதிநவீன ஹெல்மெட் ப்ளூடூத் இன்டர்காம் சிஸ்டத்தை அறிமுகம் செய்தது. புதிய ப்ளூ ஆர்மர் C50 Pro மாடலை அனைத்து விதமான வானிலைகளின் போதும் பயன்படுத்தலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல ஒருமுறை பேட்டரி முழுமையாக சார்ஜ் செய்தால் 16 மணி நேரத்திற்கான பேக்கப் வழங்கும் என்றும் கூறப்படுகிறது. ஜெப்ரானிக்ஸ் நிறுவனம் இந்திய சந்தையில் தனது புதிய ப்ரொஜெக்டர் மாடலை அறிமுகம் செய்திருக்கிறது. ஜெப் பிக் சப்ளை 54 என பெயரிடப்பட்டிருக்கும் இந்த மாடலில் 3800 லுமன்ஸ் பிரைட்னஸ் வழங்கப்பட்டுள்ளது. இதனால் சிறப்பான காட்சி அனுபவம் கிடைக்கும் என தெரிவித்திருக்கும் ஜெப்ரானிக்ஸ் நிறுவனம் ப்ரொஜெக்டருடன் ரிமோட் கண்ட்ரோல் மற்றும் ஆட்டோ கீஸ்டோன் கரெக்ஷன் வசதியும் உள்ளதாக தெரிவித்துள்ளது.